ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காருக்கு வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். எப்படி வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தனியாக வாட்டர் வாஷர் கிட்டு வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மேக்கு சக்தின்னு ஒரு பிராண்டு. பட் பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் வச்சுருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா ஃபோம் லிக்விட் வச்சுருக்கோம் ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபோம் கேன். இது வந்து பக்கெட்டில் போட்டுக்கிற ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரான அந்த டியூப். அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கிளிப்பு எடுத்ததுமே இந்த கேன் மாட்டணுமாடா? ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு வண்டியை ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு நார்மல் ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே. இந்த இது வந்து அவுட்லெட்டா? இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. ஓகே ஓகே. இது வந்து பக்கெட்டில் போடணும் இல்லையா? இந்த ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் காரையும் வாஷ் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். இந்த பக்கெட் தண்ணியிலேயே மேலே தண்ணி அடிக்கவும் போகிறோம், ஃபோம் வாஷும் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் வாஷும் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 ஆப்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஷார்ப் அடிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப் அடிக்கும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக அடிக்குது ஒய்டு. இப்போ வந்து இந்த ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு அடிக்க போகிறோம். வண்டியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஓடு ஓடு ஓடு. இப்போ வந்து நான் ஷார்ப் அடிக்க போகிறேன். அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்டெயின் போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டெயினில் அப்படியே பிச்சுட்டு தெரிச்சிட்டு போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீல் ஆர்ட்ஸில் அடிக்கிறேன். இதுக்கு நல்லா இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கிட்டா தான் நல்லது. இப்போ வந்து ஃபோம் கேன் மாட்டியாச்சு. ஃபோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து அவங்க கொடுத்த ஷாம்பு தான். சூப்பராக நொறைய வருது. இதெல்லாம் வண்டி ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோம். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தான் இப்போ நம்ம துடைக்க போகிறோம். முதல்ல இந்த கிளாத்தை வந்து ஈரம் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஈரம் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம துடைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்படி சர்க்குலர் மோஷனில் துடைச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கெங்கெல்லாம் நல்லா ஹார்டரான கரை இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ வந்து ஃபைனல் வாஷ் ஃபோம் வாஷ் முடிச்சுட்டு ஃபைனல் வாஷை என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்ருக்கான். நான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி பிஃபோர் அண்ட் ஆஃப்டரும் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வண்டி சூப்பராக இருக்குன்னு தெரியும். இன்னொரு 1/4 பக்கெட் தண்ணி இருக்குங்க. 1 பக்கெட் சேலஞ்சில் ஃபோம் வாஷும் முடிச்சிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற வாட்டரில் என் ஃப்ரெண்டு வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கான் காரை. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எப்படி அவுட் போட்டிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கார் வாஷ் வந்து முடிஞ்சதுங்க. வீட்லேயே வாஷ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன வாட்டர் வாஷ் கன் வச்சே முடிச்சிட்டோம். இந்த கன்னோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3500. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனலில் கமெண்ட்டாகவும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை தனியாக நீங்கள் ஒரு vlog-ஆகவும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.